சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் சவுந்தர பாண்டிகிட்ட விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சவுந்தர பாண்டி அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு வைஜெயந்தி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சிவனாடி நினைக்கிறாங்க, இந்த மளிகை கடைக்காரன் என்ன கேள்வி கேட்டுற போகிறான்னு சொல்லிட்டு நம்மளும் அசால்ட்டாக இருந்துட்டோம், ஆனால் எப்படி பிச்சு உதறி தள்ளிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவனாண்டியே ஆச்சரியத்தோடு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ சவுந்தர பாண்டிகிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி சண்முகம் கேட்டு தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாமல் அவங்களே திக்குமுக்காடிட்டு இருக்கிறாங்க. நம்மளையே இந்த மாதிரிக்கு கேள்வி கேட்டு இப்படி இது பண்ணிட்டு இருக்கானே, ஒரே நாளில் லாயர் ஆகிட்டான் புழுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுந்தர பாண்டி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, சரி இன்னைக்கு உங்ககிட்ட கேள்வி முடிஞ்சு போச்சுது, ஆனால் கண்டிப்பாக அடுத்த இடம் நான் உங்களை கூப்பிடும் போது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லவும் இன்னைக்கு ஒரு நாள் ஏண்டா வந்தோன்னு சொல்லி ஆகி போச்சுது, இன்னும் கோர்ட்டு பக்கம் தலை வச்சு கூட பழக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பண்ணி அங்கேருந்து விட்டா போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வராங்க. அப்போ பார்த்தோம்னா அவங்க நீதிபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சண்முகம் நீங்கள் இந்த அளவுக்கு வாதாடுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாதாடுறது மட்டும் இல்லாமல் எல்லா ஆதாரத்தையும் கொண்டுட்டு நீங்கள் அதாவது அது நிரூபிக்கிற மாதிரிக்கு நீங்கள் வாதாடிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரே நாளில் நீங்கள் என்ன பேசுகிற போறீங்கன்னு சொல்லிட்டு நான் கூட எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு பிச்சு உதறுவீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ சண்முகம் உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்கிறோமா அப்படிங்கிறாங்க. சரி சண்முகம், அடுத்தது யாரை விசாரிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கே பார்த்தோம்னா சிவனாண்டியை தான் காட்டுறாங்க. ஐயோ நான் அடுத்து இவன் யாரை விசாரிக்க போகிறான்னு தெரியலையே, என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வைஜெயந்தி காட்டுறாங்க. வைஜெயந்தி சவுந்தர பண்ணிட்டு சொல்கிறாங்க, என்ன ஒன்றால் வந்ததுதாயா, நீ மட்டும் வராமல் இருந்திருந்தேன்னா அவனுடைய இதுவே தோக்கடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் அவன் திணற ஆரம்பிச்சிருப்பான். ஆனா அவன் கேட்குற கேள்விக்கு பதிலாவது ஒழுங்கா சொன்னியா, அது மட்டும் இல்லாம அவனை இந்த மாதிரிக்கு ஜெயிக்க வச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ சவுந்தர பாண்டி சொல்றாங்க, மேடம் நான் என்ன பண்ணுறதுக்கு, அவன் என்ன இப்படி விசாரிக்கிறதுக்கு தான் இந்த கோர்ட்டுக்கு வரவழைச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியும், இவன் இந்த கோர்ட்டில் ஏதாவது காமெடி பண்ணுவான், அதை வச்சு பார்த்துட்டு போகலாம், இவனை கூடுதலாக வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனால் அவன் என்னென்னா கோர்ட்டில் என்ன வச்சு செஞ்சுட்டான், இன்னும் கோர்ட்டு பக்கம் நீங்கள் கூப்பிட்டா கூட நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்க நம்ம இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியமலை அழைச்சிட்டு போகிறாங்க. ஆமாம்ல இன்னும் கொஞ்சம் விட்டாக்கி அவன் என்னையும் விசாரணை பண்ணிடுவான், வாழ எனக்கெல்லாம் இந்த மாதிரிக்கெல்லாம் பதிலெலாம் சொல்ல முடியாது, வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு பாண்டியம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா நீதிபதி இந்த விசாரணையை இன்னொரு நாளைக்கு நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகமும் சிவனாண்டி எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ அறிவழகன் சண்முகத்தோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, சண்முகம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுது, இப்பவுமே நான் வெளியே வந்த மாதிரிக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுது அப்படின்னு சொல்லவும் இப்போ சண்முகம் சொல்கிறாங்க, அறிவழகன் நீ கவலைப்படாத, நியாயம் நம்ம பக்கம் இருக்குது, அதனால நீ எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே ரத்னாவும் சண்முகத்தில் சொல்கிறாங்க, அண்ணா என் வாழ்க்கையை நீ மீட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லும் போது அறிவழகா நீ தைரியமா போ, நானும் தைரியமா இருக்கிறேன், அண்ணன் எப்படி உன்னை காப்பாத்திடுவான்னு நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கும் போது நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, சண்முகம் எனக்காக வாதாட வந்திருக்கான்னு சொல்லணுமே எனக்கு கண்டிப்பா நான் அதாவது நிரபராதினே நிரூபிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுது, நீ கவலைப்படாம நான் அழாத ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த பார்த்தோம்னா சண்முகம் பரணி பாக்கிய இசைக்கு எல்லாருமே வருவோம். அப்போ பாக்கிய சொல்றாங்க, சண்முகம் ஒன்று இன்னைக்கு சுத்தி தான் போடணும், எப்படி நீ வாதாடிட்டு இருந்த அதை பார்க்கும்போது ஏற்கனவே பற்றும் போலுக்கு அப்படி வாதாடனே அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டு இருக்கும் போதே அங்கே வைஜெயந்தி குரு கௌதம் 3 பேரும் வராங்க. அப்போ சண்முகம் வைஜெயந்தி பக்கத்தில் வராங்க, என்ன மேடம் நான் எப்படி அதாவது வாதாடினேன், நீங்கள் நினச்ச மாதிரிக்கு வாதாடினேன்னா இல்லைன்னா அதோட சுமாராக தான் வாதாடிட்டு இருந்தேன்னா, இந்த மளிகை கடைக்காரனுக்கு இவ்வளோதான் மேடம் தெரியும் அப்படின்னு சொல்லவும் என்னை கிண்டல் பண்ணி என்ன ரசிச்சுட்டு இருக்கிறியான்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ நான் எதுக்கு மேடம் உங்களை கிண்டல் பண்ண போகிறேன், கோர்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் என்கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, மளிகை கடைக்காரனு உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க, மளிகை கடைக்காரனுக்கு இவ்வளோதான் தெரியும் மேடம் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் நான் யாரை விசாரிக்க போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு சண்முகம் கேட்கவும் உடனே வைஜெயந்தி குரு கௌதம் இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, நீங்கள் தான் மேடம் உங்களை நான் விசாரிக்க போகிறேன் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகவும் இதை கேட்டதுமே இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வைஜெயந்தி கோவத்தோட அவங்க காரில் ஏறுறாங்க. நேராக வீட்டுக்கு வந்ததுமே எல்லா பொருளையும் தூக்கி அவங்க வீசி போட்டு உடச்சிட்டு இருக்கவும் அப்போ அவங்க அம்மா வராங்க, என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பொருளெல்லாம் தூக்கி வீசவும் அப்போ கௌதமும் குருவும் வைஜெயந்தி கிட்ட கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படி
என்னால் அமைதியாக இருக்க முடியும், இந்த சண்முகம் இந்த அளவுக்கு பேசுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ கௌதம் சொல்கிறாங்க, அம்மா அவன் அன்னைக்கே நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி எல்லா ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறான், அப்போவே உங்களுக்கு தெரிய வேண்டாமா இவன் எப்படிப்பட்டவன், லேஸ்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்ன அவனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, நான் அவனை பெருமையாக பேசலாமா, ஆனால் அவன் எப்பேற்பட்டவன்னு அப்போமாவது நம்ம புரிஞ்சுருந்துருக்கணும், அவங்ககிட்ட நம்ம ரொம்பவே உஷாராக இருந்திருக்கணும்னு சொல்ல வர அப்படிங்கிறாங்க. அவன் என்னையே விசாரணை பண்ண போகிறான்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன விசாரிக்க போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அவன் என்ன அப்போ இருந்து லேஸ்பட்டவன் நினச்சிட்டானா, என்ன நான் சவுந்தரபாண்டி நினச்சிட்டானா, அவன் நான் வைஜெயந்தியாக்கும் என்ன அப்படி விசாரிக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி கிடந்து பேசிகிட்டு இருக்கவும், அப்போ வந்து குரு சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும், என்னையே விசாரிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்டயே சொல்லிட்டு போகிறான்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படிங்கும்போது, அப்போ கௌதம் சொல்கிறாங்க, அதாவது உங்களை விசாரிக்க போகிறதா இருந்தால் உங்களை பற்றின எல்லா ஆதாரத்தையும் அவன் திரட்டிக்கிட்டு வந்துட்டு தான்மா உங்களை விசாரிப்பான், அவன் சும்மாலாம் விசாரிக்க மாட்டான், அதுக்குள்ளே எல்லா ஆதாரத்தையும் வச்சு தான் அவன் வந்து கோர்ட்டில் உங்களை விசாரிப்பான் அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே வைஜெயந்தி இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவன் என்ன பண்ணிட முடியும் நானும் பார்த்துருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து அவங்க சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணவும், அப்போ சண்முகமும் பரணின்னு இடம் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து சிவபாலனை வந்து அவங்க மறைச்சி வச்சுருந்தாங்களா ஒரு 4 பேர், அதில் ஒருத்தங்களை பிடிச்சி அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இவன் தான் சிவபாலனை மறைச்சி வச்சிருக்கிறான், இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லவும், உடனே சண்முகம் வந்து உன்னை யார் இந்த மாதிரிக்கு சிவபாலனை மறைச்சி வைக்க சொன்னாங்கன்னு சொல்லு அப்படிங்கவும், அப்போ வந்து அவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்க. அதாவது கௌதமும் வைஜெயந்தி மேடம் தான் இந்த மாதிரிக்கு பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே உடனே வந்து சண்முகத்திட்ட முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, அப்போ சண்முகம் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லவும், அது கெட்டதுமே முத்துப்பாண்டியும் சரி நம்ம அந்த மாதிரிக்கு செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சண்முகம் வந்து வீட்டுக்கு வரவும், அப்போ வைகுண்டம் வந்து கண்கலங்குறாங்க. அப்போ உடனே சண்முகம் என்னப்பா என்னாச்சு அப்படிங்கும்போது, என்னை மன்னிச்சிரு சண்முகம், உன்னை உண்மையிலே இந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிடலை, நீ என்ன பண்ணிட போறேன்னு சொல்லிட்டு நான் உன்னை அசால்ட்டாக பேசினேன், ஆனால் என் மருமக பரணி தான் வந்து நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருந்தா, நீ எப்படி கோர்ட்டில் பிச்சு உதறி தள்ளிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் வந்து அவங்க கண்கலங்கவும், அப்பா இதுக்கெல்லாம் வந்து இப்படிலாம் அழுதுட்டு இருக்கலாமா, நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, அதை தான் நான் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, உடனே வந்து பரணி வந்து சொல்கிறாங்க, மாமா இப்போ கண்கலங்காதீங்க, உன்னை அடுத்தது வைஜெயந்தி மடத்தையே வந்து சண்முகம் விசாரிக்க போகிறான், அப்போ பாருங்க அப்படின்னு உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே ரத்னா வந்து ஓடி வராங்க, அண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உன்னை இப்போ சந்தோஷப்படாத, அறிவழகன் கையில் உன்னை பிடிச்சு கொடுக்கும்போது நீ சந்தோஷப்பட, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா பரணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சண்முகம் சரி அடுத்தது வைஜெயந்தி மடத்தை நீ விசாரிக்க போகிற, அது வந்து சாதாரண விசாரணையே இருக்கக்கூடாது, எல்லா ஆதாரத்தையும் கச்சிதமாக கொண்டுட்டு போனால் தான் நம்ம அவங்களை விசாரிக்க முடியும், இல்லைன்னா அவங்கள வந்து நீ சாதாரணமாக நினச்சிடாது அப்படிங்கும்போது, ஆமாம் பரணி நீ சொல்கிறது கரெக்டு தான், அவங்களெல்லாம் சாதாரணமாக விசாரிச்சிட முடியாது, எல்லா ஆதாரத்தையும் கச்சிதமாக கொண்டுட்டு போய் தான் அவங்கள விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதுக்குள்ளே எல்லா ஆதாரத்தையும் வந்து சண்முகமும் பரணியும் சேர்ந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அன்னைக்கு அதாவது டேட்டு சொன்னாங்களா கோர்ட்டில், அந்த டேட்டு வந்துருச்சுது. அப்போ வந்து பரணியும் சண்முகம் எல்லாருமே வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா சண்முகம் வந்து அவங்க சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கடவுளே இன்னைக்கு வந்து நான் வைஜெயந்தி மடத்தை நான் விசாரணை பண்ண போகிறேன், அதனால் நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சாமி கும்பிட்டுட்டு இருக்கவும், திடீர்னு பார்த்தோம்னா சூடாமணி குரலில் வந்து யாரோ பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்க்கும்போது கனி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, சண்முகம் உன் பக்கம் நியாயம் இருக்குது, நீ தான் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்க போகிற, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு கனி உடம்புல சூடாமணி வந்து அவங்க சண்முகத்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே வீட்டுள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அது வந்து லேஸ்பட்ட காரியம் கிடையாது, கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான், அதனால எப்படி நீ அதில் வந்து மீண்டு வந்துடுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதை கிட்டதுமே பரணி கொஞ்சம் வந்து பின்வாங்குறாங்க, என்ன அத்தை இந்த மாதிரிக்கு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க, ஏன்னா வைஜெயந்தி மடத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் விசாரணை பண்ணுறதுனா லேஸ்பட்ட காரியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவும், அப்புறம் பார்த்தோம்னா அவங்க சண்முகம் வந்து கிளம்பும் போது அப்போ எல்லாருமே ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன கவலைப்படுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா வைஜெயந்தி வந்து சண்முகத்தை கோர்ட்டுக்கு வரவிடாமல் தடுக்கிறதுக்காக சண்முகத்தோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு வைஜெயந்தி வந்து சில பேரை ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து சண்முகம் மீண்டும் எப்படி கோர்ட்டுக்கு வராங்க, கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து அவங்க வைஜெயந்தி கிட்ட என்ன மாதிரிக்கெலாம் வந்து விசாரணை பண்ண போனாக்க என்ன மாதிரிக்கு ஆதாரத்தெல்லாம் காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.